போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சாணுக்க ரத்வத்த உள்ளிட்ட 5வரும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் 4.2 பில்லியன் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய என்ட்ரிஸ்ட் பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையின் 5 உறுப்பினர்கள் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இன்று பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். மத்திய வங்கியின் 4 நிறுவனங்கள் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் பிணையங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியவை தொடர்பில் மத்திய வங்கியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நிதி மோசடி காரணமாக 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். பொதுவுடைமைகள் தொடர்பில் சாணுக்கு ரத்வத்தவுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுவதானால் மத்திய வங்கி ஆளுநர் கூட தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்திய வங்கியில் இடம்பெற்ற பாரிய முறைகள் மோசடி அதுவாகும். அவருடைய மருமகனான அலோசியஸ் என்பவரும் சிறையில் இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அல்லது அரசாங்க பிரமுகர்கள் செய்யும் மோசடிகளுக்கு ஒரு சட்டமும் சாணுக்கு ரத்வத்தவின் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு சட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றன. චානුක රත්වත්ත සහෝදරයාගේ පෞද්ගලික සමාගම කරපු බැඳුම් කරු ගන්න දෙනකොට තම නීතියක්.